இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக பொத்துவில் அருகம்பே பிரதேசம் உல்லாச பிரயாணிகளால் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. இதனால் அருகம்பே வளைகுடா கடற்கரையை ஒரு முக்கிய சுற்றுலா தளமாக மேம்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில கடற்கரை பகுதிகள் சர்வதேச அரங்கில் பல்வேறு தர இடத்தினை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள அருகம்பே கடற்கரை பிரதேசம் பல்வேறு சிறப்பு அம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதால் இப்பிரதேசத்திற்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதினை போக்குவதற்காக வருகை தருகின்றனர். கடந்த கால கொரோனா அனர்த்தம், உயிர்த்தர் ஞாயிறு தாக்குதல், பொருளாதார சீர்கேடு, அரக்கர கிளர்ச்சி உள்ளிட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இப்பிரதேச சுற்றுலாத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது நாடு மீளெழுச்சி பெற்று வருவதனால் இப்பிரதேசத்தின் துறை சார்ந்த மக்களின் வாழ்வாதார விருத்தி ஏற்பட்டு வருவதுடன் வர்த்தக பொருளாதார ரீதியிலான மேம்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. இங்கு வருகை தரும் உள்ளூர் வெளிநாட்டு பயணிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் கடலலை விளையாட்டில் ஈடுபடுபவர்களையும் பாதுகாப்பதற்கென அரசு மற்றும் பாதுகாப்பு படையினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் கூட உள்ளூர் பயணிகள் 5 பேர் கடல் அலையில் சிக்கொண்ட நிலையில் அங்கு நிலை கொண்டுள்ள விசேட அதிரடிப்படையின் உயிர்காப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இது தவிர இப்பகுதிகளில் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் வருகையினை போல் உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் இப்பகுதிக்கு விருப்புடன் வருகை தருகின்றனர். இதனால் தங்குமிட வசதிகள், உணவகங்கள் அதிக அளவில் இப்பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் கடற்கரை பிரதேசம் உலக அரங்கில் மிக பிரபலம் பெறுவதற்கு சர்வதேச அளவில் இக்கடற்பரப்பில் நீரிலை சறுக்கு விளையாட்டுப் போட்டிகள் வருடந்தோறும் இப்பிரதேசத்தில் நடைபெற்று வருகின்றன. இங்கு சர்வதேச ரீதியிலான நீரிலை சறுக்கு விளையாட்டு இக்கடற்பரப்பில் வருடந்தோறும் இடம்பெறுவதனால் பல நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு போட்டியாளர்களும் அவர்களோடு இணைந்ததாக பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களும் இப்பிராந்தியத்திற்கு வருகை தருவது இலங்கை நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெருமளவில் ஈட்டிக் கொள்வதற்கு வழிகோலியாகவும் அமைகின்றது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் இப்பிரதேசத்தில் முகாமிட்டு சில நாட்கள் தங்கியிருந்து இப்பிரதேசத்தின் அழகினை ரசிப்பதனால் இங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக நிலையங்கள் பல்வாறானவை அமைய பெற்றுள்ளன. இதனால் பெருந்தொகை அந்நிய செலாவணி நாட்டிற்கு வருமானமாய் கிட்டி வருகின்றது. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம் சுமார் 30,000க்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பொத்துவில் அருகம்பே பிரதேசம் உல்லாச பிரயாணிகளின் வருகை மற்றும் பொழுதுபோக்கு பருவகால இடமாக தெரிவிக்கப்படுகிறது. இதைவிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பேராதனை பூங்கா, நுவரேலியா, பாசிக்குடா, உல்லை போன்ற இடங்களுக்கு பெருமளவிலாக சென்று பொழுதை கொண்டாடி உல்லாசமாக கழித்து வருகிறார்கள். இந்த வருடத்தில் இதுவரை 12,50,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய பொத்துவில் அருகம்பே பிரதேசத்திற்கு பெரும் தொகையான உல்லாச பயணிகள் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக அருகம்பே உல்லை பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் சரளமாக இணைந்து குதூகலமாக பொழுதை கழிப்பதற்காக இப்பிரதேசத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். இதைவிட கணிசமான வருமானத்தை ஈட்டும் சாத்தியக்கூறுகளுடன் உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விரும்பத்தக்க இடமாக அருகம்பே சுற்றுலா வலயத்தை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். குறிப்பாக அருகம்பே வளைகுடா கடற்கரையோரத்தில் பிரபலமாக விளங்கும் நீர் பனிச்சறுக்கு போன்ற நீர் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் மூலம் கணிசமான வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாறை மாவட்ட சுற்றுலாத்துறையின் முக்கிய பங்குதாரர்களுடன் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை தெரிவித்திருந்தார்.
2035ஆம் ஆண்டளவில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறை 10% பங்களிப்பை வழங்கும் என உலகளாவிய அறிக்கைகள் முன்னறிவித்திருப்பதுடன் அதற்கான மாற்றத்திற்கு இலங்கை முன்கூட்டியே தயாராகி வருவதனை அருகம்பே வளைகுடா கடற்கரை வெளிநாட்டு உள்ளூர் பிரயாணிகளின் வருகையால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.